சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள திருவிருந்தாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரவேல். 45 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இவருடைய மனைவி பூங்கொடி. இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஜெயதுர்கா, 7 வயதில் ஜெயலட்சுமி என 2 மகள்கள் உள்ளனர். கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் இந்த தகராறு மோதலாக மாற சுந்தரவேலுடன் கோபித்துக் கொண்டு பூங்கொடி தனது மகள்களுடன் நந்திக்குண்டுவில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதை அடுத்து சில நாட்களுக்கு முன்பு சுந்தரவேலின் தந்தை மருமகள் பூங்கொடி ஊருக்கு சென்று அவரை சமாதானம் செய்து அழைத்து வந்துள்ளார். ஆனாலும் சுந்தரவேல் தனது மனைவியுடன் சண்டை போடுவதை நிறுத்தவில்லை. வழக்கம் போல கடந்த 20ஆம் தேதி இரவு சுந்தரவேலுவுக்கும் பூங்கொடிக்கும் இடையே கடுமையான தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனைவி மீது கடும் கோபத்துடன் இருந்த சுந்தரவேல் அன்று இரவு தூங்காமல் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளார். அதிகாலை 3 மணி அளவில் திடீரென கண் விழித்த சுந்தரவேல் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி பூங்கொடி மற்றும் 2 குழந்தைகள் மீது அம்மிக்கல்லை தூக்கி போட்டுள்ளார். இதில் வலி தாங்க முடியாமல் பூங்கொடியும் குழந்தைகளும் அலறி துடித்துள்ளனர். அப்போதும் ஆத்திரம் தீராத சுந்தரவேல் அருகில் கிடந்த அரிவாளை எடுத்து மனைவி பூங்கொடி 2 மகள்களையும் ஈவு இரக்கமின்றி கொடூரமான முறையில் வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடித்த 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதன் பிறகு வீட்டிலிருந்து வெளியேறிய சுந்தரவேல் அருப்புக்கோட்டை தாலுகா போலீசில் சரணடைந்து 3 பேரையும் வெட்டி கொலை செய்துவிட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த 3 உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து அருப்புக்கோட்டை தாலுகா போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த சுந்தரவேல் கடந்த பிப்ரவரியில் சொந்த ஊருக்கு திரும்பி விவசாயம் செய்து வந்துள்ளார். அப்போது மனைவி பூங்கொடியிடம் 2 மகள்களை பெற்றுவிட்டாய், ஒரு ஆண் குழந்தை பெற்றுத்தரவில்லையே என கூறி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன் நீட்சியாக நடந்த மோதலில்தான் சுந்தரவேல் தனது மனைவி 2 மகள்களை வெட்டி கொலை செய்தார் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சுந்தரவேல் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.